இயேசுவில் நெருமை சகோதர சகோதரிகளே, இது இந்த 24வது அதிகாரமானது இஸ்ரேல் மக்கள் கடவுளுக்கு எதிராக மறுபடியும் பாவம் செய்ததால் அவர் சீற்றம் உண்டு, தாவீதிடம் நீ போய் உன்னுடைய மக்கள் இனத்தை கணக்கிடு, இதோ மக்கள் எல்லாரையுமே கணக்கெடுத்து எனக்கு தெரிவியும் என்று அவரிடம் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். ஆண்டவர் சொன்னபடி இவர் யோவாபு எல்லா மற்ற வீரர்களை அனுப்பி வைத்து அவர்கள் கணக்கெடுக்க செய்கிறார். கிட்டத்தட்ட 9 மாதங்கள் 9 மாதங்களுக்கு மேலா 20 நாட்களும் 9 மாதங்களும் அவர்கள் எல்லா இடமும் சென்று கணக்கெடுக்கிறார்கள். கடைசியிலே கணக்கெடுத்து அவர்கள் அவர்களுக்கு கிட்டத்தட்ட 800,000 போர் இஸ்ரேலில் போர் வீரர்களும் 500,000 பேர் யூதாவிலும் அந்த கருவி தாங்கிய வீரர்களை அவர் கணக்கெடுத்து வருகிறாங்க. இதெல்லாம் சொன்ன உடனே கடவுளுடைய சினம் அவர்களுக்கு மேலே வர அங்கு ஒரு தூதனை கடவுள் அனுப்புகிறார் தாவீதிடம் காத்து என்ற அந்த இறைவாக்கினனை கடவுள் அனுப்பி வைக்கிறார். அனுப்பி வைத்து 3 தண்டனைகளை அவர் முன்வைக்கிறார். எந்த தண்டனை உனக்கு உகந்தது என்று சொல்ல, அந்த 3 தண்டனை ஒன்று, உமது நாட்டில் 3 ஆண்டுகள் பஞ்சம் வரட்டுமா, அல்லது உன்னுடைய எதிரிகள் உம்மை பின்தொடர 3 மாதங்கள் நீ தப்பி ஓட வேண்டுமா, அல்லது உம் நாட்டில் 3 நாட்கள் கொள்ளை நோய்கள் ஏற்படலாமா என்று அவர் கேட்க, கடைசியில் ஆண்டவரிடம் அழுது புலம்பி கடவுளுடைய இரக்கத்தை நாம் நாடுவோம் என்று சொல்லி, நாம் ஏன் மற்றவர்களுடைய கையிலே நாம் ஒப்புடைக்க வேண்டும், கடவுளுடைய விருப்பத்தின்படி நாம் விட்டுவிடுவோம் என்று சொல்லி கொள்ளை நோயை தேர்ந்தெடுக்கிறார். பெரிய கொள்ளை நோய் அந்த மக்களை எல்லாம் தாக்குகிறது. அதுவும் அந்த ஒரு சமணசு அவர்களை என்ன செய்து பல ஆயிரம் மக்களை கொன்று குவிக்கிறது. இப்போ இன்னொரு காத்து மறுபடியும் தாவீதிடம் அவரை நோக்கி, நீ சென்று என்ன செய்யற, எபூசியனான அரவுனாவினுடைய அந்த போரடிக்கும் களத்துக்கு போய் அங்கு ஒரு பலிப்பீடம் ஏற்படுத்தி ஆண்டவருக்கு பலி ஒப்புக்கொடு, அப்பொழுது கடவுளுடைய அந்த சினம் குறையும் என்று சொல்ல, அவரும் அவ்வாறு செய்ய அதை 50 வெள்ளி காசுக்கு வாங்கி பலி ஒப்பு கொடுப்பதையும் கடவுளுடைய சினம் தணிவதையும் நாம் அந்த அதிகாரத்தில் பார்க்கிறோம். நாம் அன்புக்குரியவர்களே, கடவுளுடைய இரக்கத்தை எவ்வாறெல்லாம் இறைஞ்சுகிறார்கள் என்ற எண்ண ஓட்டத்தோடு நாமும் பல நேரங்களில் நம்முடைய பாவத்திற்காக கடவுளின் இரக்கத்தை இறைஞ்ச முன் வர வேண்டும் என்ற நல்ல எண்ண ஓட்டத்தோடு இந்த அதிகாரத்திற்கு செவிமடுப்போம். மீண்டும் இஸ்ரேல் மீது ஆண்டவனுடைய சினம் பற்றி எறிந்தது. அவர்களுக்கு எதிராக செயல்பட அவர் தாவீதிடம், நீ புறப்பட்டு போய் இஸ்ரேல் யூதா மக்களை கணக்கிடுவாய் என்று தூண்டிவிட்டார். அரசர் யோவாபையும் அவரோடு இருந்த படைத்தலைவர்களையும் அழைத்து, மக்களின் எண்ணிக்கையை நான் அறிய வேண்டும், எனவே நீங்கள் தான் முதல் பெர்சேபா வரை அனைத்து இஸ்ரேல் குலங்களிடையே சென்று மக்கள் தொகை கணக்கிடுங்கள் என்றார். யோவாபு அரசரை நோக்கி, ஆண்டவராம் கடவுள் மக்களை இப்பொழுது இருப்பதை போல் இன்னும் 100 மடங்கு மிகுதிப்படுத்துவாராக. என் தலைவராம் அரசர் இதை காண்பாராக. ஆனால் என் தலைவராம் அரசர் இதை செய்ய விரும்புவது ஏன் என்று கேட்டார். இருப்பினும் யோவாபுக்கு படைத்தலைவர்களுக்கும் எதிராக அரசனுடைய வார்த்தையே வெற்றி கண்டது. இஸ்ரேல் மக்களை கணக்கிடுவதற்காக யோவாபும் படைத்தலைவர்களும் அரசர் முன்னின்று புறப்பட்டு சென்றார்கள். அவர்கள் யோர்தானை கடந்து காத்து பள்ளத்தாக்கில் நடுவே இருந்த அரோயா நகரின் வலப்புறத்தில் கூடாரமிட்டு பின் யாசேர் நோக்கி சென்றார்கள். கிளையாது வந்தடைந்த பிறகு தத்திம் கொச்சி எல்லைக்குள் சென்று தானியனுக்கும் சீதோன் சுற்றுப்புறமெங்கும் சென்றார்கள். பிறகு தீர் கோட்டைக்கும் இவ்வியர் கானானியரின் அனைத்து நகரங்களுக்கும் சென்று அங்கிருந்து யூதாவினுடைய தென்புறமான பெர்சேபா வரை சென்றார்கள். இவ்வாறு அவர்கள் நாடெங்கும் சென்று 9 மாதங்களும் 20 நாட்களும் கடந்தபின் எருசலேமை வந்தடைந்தார்கள். யோவாபு மக்களின் தொகை கணக்கை அரசரிடம் தந்தார். வாளை ஏந்தும் வீரர்கள் 800,000 பேர் இஸ்ரேலிலும் 500,000 பேர் யூதாவிலும் இருந்தார்கள். மக்களை கணக்கெடுத்த பிறகு தாவீது மனம் வருந்தினார். நான் மாபெரும் பாவம் செய்தேன், ஆண்டவரே, நான் பெரும் மதியீனனாய் நடந்து கொண்டேன், உம் அடியானின் குற்றத்தை மன்னித்தருளும் என்று
தாவீது ஆண்டவரிடம் மன்றாடினார். தாவீது காலையில் எழுந்தார். தாவீதின் திருக்காட்சியாளராகிய இறைவாக்கினர் காத் என்பவருக்கு ஆண்டவருடைய வாக்கு அருளப்பட்டது. நீ சென்று இவ்வாறு ஆண்டவர் கூறுவதாக தாவீதிடம் சொல். நான் உனக்கு 3 தண்டனைகளை குறிப்பிடுகிறேன். நீ ஒன்றை தேர்ந்தெடு, அதன்படி நான் செய்வேன் என்பதே அவ்வாக்கு. காத் தாவீதிடம் வந்து அவரிடம் பேசி, உமது நாட்டில் 3 ஆண்டுகள் பஞ்சம் வரட்டுமா? உம் எதிரிகள் உம்மை பின்தொடர 3 மாதங்கள் நீ தப்பியோட வேண்டுமா? அல்லது உம் நாட்டில் 3 நாட்கள் கொள்ளை நோய் ஏற்படலாமா? என்னை அனுப்பியவருக்கு நான் என்ன மறுமொழி சொல்ல வேண்டும் என்று சிந்தித்து முடிவு செய்யும் என்று கூறினார். தாவீது அவரிடம், நான் மிகவும் மனவேதனையுற்றுள்ளேன். ஆண்டவரது கையில் நாம் விழுவோம், ஏனெனில் அவரது இரக்கம் பெரிது. மனிதன் கையில் நான் விழ வேண்டாம் என்று கூறினார். அன்று காலை முதல் குறித்த நேரம் வரை இஸ்ரேல் மீது ஆண்டவர் கொள்ளை நோய் வரச் செய்தார். தான் முதல் பெர்சேபா வரை 70,000 மக்கள் மாண்டார்கள். வானதூதர் எருசலேமை அழிப்பதற்காக அதன் மீது தம் கையை ஓங்கினார். ஆண்டவர் தீமையை கண்டு மனமருந்தி மக்களை அழித்து கொண்டிருந்த அந்த வானதூதரை நோக்கி, போதும், உன் கையை கீழே போடு என்றார். அப்பொழுது ஆண்டவனுடைய தூதர் எபூசியனான அரவுனாவினுடைய அந்த போரடிக்கும் களத்தருகே இருந்தார். மக்கள் அழிந்து கொண்டிருந்த ஆண்டவனுடைய தூதரை தாவீது கண்டபோது அவர் ஆண்டவரை நோக்கி, பாவம் செய்தவன் நான் அன்றோ? தீச்செயல் புரிந்தவன் நான் அன்றோ? இந்த மந்தை என்ன குற்றம் செய்தது? இப்போது உம் கை என்னையும் என் தந்தையினுடைய வீட்டாரையும் வதைப்பதாக என்று கூறினார். அன்று காத் தாவீதிடம் வந்து அவரை நோக்கி, நீ சென்று எபூசியனான அரவுனாவினுடைய போரடிக்கும் களத்திலே ஆண்டவருக்கு ஒரு பலிபீடம் எழுப்பும் என்றார். தாவீது காத்தின் சொற்படி எழுந்து சென்று ஆண்டவனுடைய கட்டளையை நிறைவேற்றினார். அப்பொழுது அரசரும் அவருடைய பணியாளரும் தன்னை நோக்கி வருவதை அரவுனா கண்டான். அரவுனா புறப்பட்டு சென்று முகம் குப்பர தரையில் வீழ்ந்து அரசரை வணங்கினான். என் தலைவராம் அரசர், உம் அடியானிடம் வருவதேன் என்று அரவுனா வினவ, தாவீது மக்களிடமிருந்து கொள்ளை நோய் விலக ஆண்டவருக்கு ஒரு பலிபீடம் எழுப்ப வேண்டும். அதற்காக உன்னிடமிருந்து உன் போரடிக்கின்ற அந்த களத்தை விலைக்கு வாங்க வந்தேன் என்று கூறினார். என் தலைவராம் அரசர் அதை எடுத்துக்கொண்டு தம் விருப்பம் போல் பலி செலுத்துவாராக. இதோ எரிபலி காண வேண்டிய காளைகள் இருக்கின்றன. போரடிக்கும் உருளைகளும் காளைகளுடைய நுகத்தடிகளும் விறகாகட்டும். அரசே, இவை அனைத்தையும் அரவுனா தங்களுக்கு தருகிறான். ஆண்டவராகிய உம் கடவுள் உம்மை ஏற்றுக்கொள்வாராக என்று அரவுனா தாவீதிடம் கூறினான். இல்லை, நான் உன்னிடம் விலைக்குத்தான் வாங்குவேன். நான் இலவசமாக பெற்று என் கடவுளாம் ஆண்டவருக்கு எரிபலி செலுத்த மாட்டேன் என்று அரசர் அரவுனாவிடம் கூறினார். போரடிக்கும் களத்தையும் காளைகளையும் தாவீது 50 வெள்ளிக்காசுகளுக்கு வாங்கினார். தாவீது அங்கே ஒரு பலிபீடம் எழுப்பி ஆண்டவருக்கு எரிபலிகளும் நல்லுறவு பலிகளும் செலுத்தினார். நாட்டுக்காக அவர் செய்த அந்த மன்றாட்டை ஆண்டவர் கேட்டருள இஸ்ரேலிலிருந்து கொள்ளை நோய் நீங்கியது. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க.